தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். நிலக்கரி சுரங்க ஒதுக்கீட்டில் சில முறைகேடு நடந்தது உண்மைதான். அவசர மின் உற்பத்திக்காகவும் நாட்டு நலன் கருதியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக சுப்ரீம் கோர்ட்டில் அரசு வக்கீல் ஒப்புதல். 4 மாதங்களில் நாட்டுக்கு நல்ல காலம். வெளிநாடு வாழ் இந்தியர் மாநாட்டில் பிரதமர் மன்மோகன் சிங் கருத்துக்கு நரேந்திர மோடி பதிலடி. விசாரணை தேதியை ஒத்திவைக்க கோரும் தேவயானியின் மனு நிராகரிப்பு. பொது நலனை கருத்தில் கொண்டே விசாரணை என நியூயார்க் நீதிமன்ற நீதிபதி உத்தரவு. விரிவான செய்திகள். நிலக்கரி சுரங்க ஒதுக்கீட்டில் சில முறைகேடுகள் நடக்கத்தான் செய்தன என்று சுப்ரீம் கோர்ட்டில் முதல் முறையாக மத்திய அரசு ஒப்புக்கொண்டுள்ளது. நிலக்கரி சுரங்க ஊழல் வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகள் RM லோதா, மதன் P லோகூர், குரியன் ஜோசப் ஆகியோரை கொண்ட அமர்வு முன் நடந்து வருகிறது. வியாழனன்று இவ்வழக்கு விசாரணை நடந்தபோது நிலக்கரி சுரங்கங்களை சிறப்பான முறையில் ஒதுக்கீடு செய்திருக்க முடியும் என்றும் சில தவறுகள் நடந்துள்ளன என்றும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர். மத்திய அரசின் சார்பில் ஆஜராகி வரும் அட்டார்னி ஜெனரல் கூலம் வாகன்வதி நீதிபதிகளின் கருத்தை ஒப்புக்கொண்டார். நிலக்கரி சுரங்க ஒதுக்கீட்டை சிறப்பான வழியில் செய்து முடித்திருக்க முடியும் என்று கூறிய வாகன்வதி, மின் உற்பத்தியை பெருக்க வேண்டிய அவசர தேவை இருந்ததால் தனியார் நிறுவனங்களுக்கு சுரங்கங்கள் ஒதுக்கப்பட்டதாகவும் நாட்டு நலனை கருத்தில் கொண்டு நல்லெண்ணத்துடனே சுரங்க ஒதுக்கீட்டுக்கான முடிவுகள் எடுக்கப்பட்டதாகவும் கூறினார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அதில் சில தவறுகள் நடந்துவிட்டன என்று கூறிய வாகன்வதி, சுரங்க ஒதுக்கீடு தொடர்பாக தேசிய அளவில் கொள்கையை அரசு உருவாக்கி இருந்தால் அனைத்துமே நல்லவிதமாக முடிந்திருக்கும் என்றும் தெரிவித்தார். நிலக்கரி சுரங்க ஒதுக்கீட்டில் தவறு நடந்தது உண்மைதான் என்று மத்திய அரசின் வக்கீல் ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து பாரதிய ஜனதா உடனடியாக தனது தாக்குதலை துவக்கியது. நிலக்கரி துறையை தன் வசம் வைத்திருந்த பிரதமர் மன்மோகன் சிங் CBI விசாரணைக்கு தயாரா என்று கேட்ட பாரதிய ஜனதா செய்தி தொடர்பாளர் ரவிசங்கர் பிரசாத், ஊழலை ஒழிக்க போராடுவதாக கூறும் சோனியா, ராகுல் அதற்கு அனுமதிப்பார்களா என்றும் கேள்வி விடுத்தார். 1,80,000 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடுகள் நடந்ததாக கூறப்படும் நிலக்கரி சுரங்க ஒதுக்கீட்டு ஊழல் தொடர்பாக இதுவரை 14 வழக்குகளை CBI பதிவு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டு வாழ் இந்தியர் மாநாட்டில் பங்கேற்ற நரேந்திர மோடி பிரதமர் மன்மோகன் சிங் பேச்சை கிண்டல் அடித்தார். வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மாநாடு டெல்லியில் நடந்து வருகிறது. புதனன்று மாநாட்டில் பேசிய பிரதமர் மன்மோகன் சிங், இந்திய பொருளாதாரத்தின் எதிர்காலம் பற்றி கவலைப்பட வேண்டாம் என்றும் இந்தியா வளமான எதிர்காலத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் பேசினார். வியாழக்கிழமையன்று மாநாட்டின் இறுதி நாள் நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி, கேரள முதல்வர் உம்மன் சாண்டி, திட்டக்குழு துணைத் தலைவர் மான்டிங் சிங் அலுவாலியா உள்ளிட்டோர் பங்கேற்று பேசினர். பிரதமர் ஒரு நல்ல விஷயத்தை நேற்று சொன்னார் என்று தனது பேச்சை ஆரம்பித்த மோடி, விரைவில் நல்ல காலம் வரப்போவதாக பிரதமர் கூறியதையும் குறிப்பிட்டார். பிரதமர் சொன்னபடி இன்னும் 4 மாதங்களில் நாட்டுக்கு நல்ல காலம் வரத்தான் போகிறது என்று கூறிய மோடி, லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதா அமோக வெற்றி பெறப் போகிறது என்பதைத்தான் பிரதமர் அப்படி சொன்னதாக கோடிட்டு காட்டியதும் மாநாட்டில் சிரிப்பலைகள் வெடித்தன. कल प्रधानमंत्री जी हम सबके बीच आए थे. प्रधानमंत्री जी ने एक अच्छी बात कही. कल प्रधानमंत्री जी ने कहा कि निराश होने की जरूरत नहीं है, बहुत ही जल्द अच्छे दिन आने वाले हैं. मुझे आज ये कहने की जरूरत नहीं है, लेकिन हो सकता है 4-6 महीने इंतजार करना पड़े, लेकिन मेरा विश्वास है कि अच्छे दिन आने वाले हैं. வெறும் டாலர்கள், பவுண்ட்களாக மட்டும் வெளிநாட்டு வாழ் இந்தியர்களை மதிப்பிடக்கூடாது என்று கூறிய மோடி, வெளிநாட்டு வாழ் இந்தியர்களின் கோரிக்கைகளை நிவர்த்தி செய்ய மத்தியில் ஆளும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு தவறிவிட்டதாகவும், அதனால் NRI இந்தியர்கள் இப்போது நேரடியாக மாநில அரசுகளுடன் வர்த்தக உறவுகளை வைத்துக் கொள்ள முன்வந்துள்ளதாகவும் கூறினார். நாட்டின் முதலாவது உள்துறை அமைச்சர் சர்தார் வல்லபாய் பட்டேலை புகழ்ந்த மோடி, பட்டேல் மதிநுட்பத்துடன் செயல்படாதிருந்தால் கிர்சிங்கங்களை காண நாம் பாகிஸ்தான் விசாவை பெற வேண்டியிருக்கும் என்றும் கூறினார். நர்மதா ஆற்றங்கரையில் பட்டேலின் உயர்ந்த சிலையை உருவாக்க வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் ஆதரவளிக்க வேண்டும் எனவும் மோடி கேட்டுக் கொண்டார். விசா மோசடி வழக்கில் விசாரணை துவங்கும் தேதியை ஒத்திவைக்க கோரிய தேவயானியின் மனுவை நியூயார்க் நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. இதனால் தேவயானி மீது 4 தினங்களுக்குள் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படுவது உறுதியாகியுள்ளது. நியூயார்க்கில் இந்திய துணை தூதர் தேவயானி கோப்ராகடே விசா மோசடி வழக்கில் டிசம்பர் 12ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். அமெரிக்க சட்டப்படி கைதான 1 மாதத்துக்குள் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு பதிவு செய்ய வேண்டும். அதன்படி தேவயானி மீது குற்றச்சாட்டை பதிவு செய்வதற்காக வழக்கு விசாரணையை ஜனவரி 13ஆம் தேதி துவங்க தெற்கு நியூயார்க் மாவட்ட நீதிமன்றம் முடிவு செய்தது.
இதனிடையே வழக்கில் சுமூக தீர்வு காணும் வகையில் அரசு மற்றும் தேவயானி தரப்பினரிடையே சமரச பேச்சுவார்த்தை நடந்து வருவதை சுட்டிக்காட்டி விசாரணை துவங்கும் தேதியை பிப்ரவரி 13ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கும்படி தேவயானியின் வக்கீல் டேனியல் அர்ஷக் மனு செய்தார். நியூயார்க் அரசு வக்கீல் பிரீத் பராரா கால நீட்டிப்பு வழங்கக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்தார். இரு தரப்பிலும் முன்வைக்கப்பட்ட காரசார வாதங்களை கேட்ட நீதிபதி சாரா நெட்பர்ன் விசாரணையை ஒத்திவைக்க கோரும் தேவயானியின் மனுவை தள்ளுபடி செய்தார். விசாரணை துவங்கும் தேதியை ஒத்திவைப்பதால் தேவயானி எதிர்பார்க்கும் நிவாரணம் கிடைக்காது என்றும் கூறிய நீதிபதி நெட்பர்ன் தேவயானி மீது ஜனவரி 13ஆம் தேதிக்குள் குற்றச்சாட்டை அரசு தரப்பு தாக்கல் செய்தாக வேண்டும் என்றும் கூறினார். இதுபோன்ற மனுக்களை தாக்கல் செய்வதன் மூலம் விசாரணை துவங்கும் காலவரம்பை தேவயானி இழுத்தடிக்க முடியாது என்றும் பொதுநலனை கருத்தில் கொண்டே விசாரணையை துரிதமாக முடிக்க சட்டம் இயற்றப்பட்டுள்ளதாகவும் பிரதிவாதியை பாதுகாக்க அல்ல என்றும் நீதிபதி தனது உத்தரவில் கூறியுள்ளார். நியூயார்க் நீதிமன்றத்தின் உத்தரவு தேவயானி கோப்ராகடேவுக்கு பெருத்த பின்னடைவாக கருதப்படுகிறது. வறட்சி பகுதிகளில் உள்ள தனியார் குடிநீர் நிறுவனங்களுக்கு பசுமை தீர்ப்பாயம் தடை விதித்ததால் குடிநீர் தயாரிப்பாளர்கள் 2வது நாளாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தனியார் நிறுவனங்களில் தயாரிக்கப்படும் குடிநீர் கேன் உற்பத்தியின் தரம் குறித்து கேள்வி எழுப்பிய தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் இது தொடர்பாக தானாக முன்வந்து வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகிறது. இது தொடர்பான விசாரணை புதன்கிழமையன்று நடந்தபோது வறட்சியான இடங்களில் நிலத்தடி நீரை உறிஞ்சும் 252 குடிநீர் நிறுவனங்களுக்கு பசுமை தீர்ப்பாயம் தடை விதித்து உத்தரவிட்டது. புதன்கிழமையன்று பிற்பகலில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் தமிழகம் முழுவதும் தனியார் குடிநீர் நிறுவனங்கள் திடீர் வேலை நிறுத்த போராட்டத்தை துவக்கின. ISI உரிமம் பெற்ற 900க்கும் மேற்பட்ட குடிநீர் நிறுவனங்களும் குடிநீர் உற்பத்தியை நிறுத்தியுள்ளன. 2ஆம் நாளான வியாழக்கிழமை அன்றும் வேலை நிறுத்த போராட்டம் தொடர்ந்தது. இதனால் மாநிலம் முழுவதும் 10 லட்சத்திற்கும் மேலான குடிநீர் கேன் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. ஆண்களை விட நாட்டை பற்றி அதிகம் தெரிந்து வைத்திருக்கும் பெண்களால் மட்டுமே தமிழகத்தின் தலையெழுத்தை மாற்ற முடியும் என்று ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை தண்டையார்பேட்டை RK நகரில் திமுக சார்பில் பொங்கல் விழா வியாழனன்று கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் திமுக பொருளாளர் ஸ்டாலின் கலந்து கொண்டு 2014 பேருக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். முன்னதாக விழாவில் பேசிய ஸ்டாலின் ஆண்களை விட நாட்டை பற்றி அதிகம் தெரிந்து வைத்திருக்கும் பெண்களால் மட்டுமே தமிழகத்தின் தலையெழுத்தை மாற்ற முடியும் என்றும் வீட்டை பற்றி சிந்திக்கும் பெண்கள் நாட்டை பற்றியும் சிந்திக்க வேண்டும் என்றும் பேசினார். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுக தான் எதிர்க்கட்சி, அதுல யாருக்கும் சந்தேகம் இல்லை. ஆனால் இதுபோன்ற நிகழ்ச்சிகளை பார்க்கிறப்போ எதிர்க்கட்சி அல்ல, ஆளுங்கட்சியே திமுக தான் என்ற நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது என்று சொன்னால் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்துவதன் மூலமாக அந்த உணர்வை நாம் பெறுகிறோம். ஆண்களை விட பெண்களுக்குத்தான் நாட்டின் நடப்பு மிக நன்றாக தெரியும். நீங்க நினைத்தால் எதையும் செய்து முடியும், எதையும் சாதிக்க வைக்க முடியும், தமிழ்நாட்டுடைய தலையெழுத்தை மாற்றிட முடியும். மேடையில் பேசிய ஸ்டாலின் பல்வேறு கேள்விகளுடன் காத்திருந்த பத்திரிகை நிருபர்களை சந்திக்காமல் தவிர்த்துவிட்டு சென்றார். கேரளாவிலிருந்து கோவை வழியாக சேலத்திற்கு கள்ளநோட்டு கடத்த முயன்ற இருவரை போலீசார் கைது செய்தனர். கேரள மாநிலத்திலிருந்து கோவை வழியாக கள்ள நோட்டுகள் கடத்தப்படுவதாக CBCID போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதைத் தொடர்ந்து கோவை உக்கடம் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். உக்கடம் பேருந்து நிலையத்தில் சந்தேகத்திற்கு இடமாக நின்று கொண்டிருந்த இருவரிடம் விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர்கள் இருவரும் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த மயில்சாமி மற்றும் ரகுமான் என்பதும் அவர்கள் பாலக்காட்டிலிருந்து கள்ள நோட்டுகளை வாங்கி சேலத்திற்கு கடத்த இருந்ததும் தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்த 19,500 ரூபாயை பறிமுதல் செய்தனர். 2 நபர்கள் கேரளாவிலிருந்து பாலக்காடு வழியாக வரும் பஸ்ஸில் வந்து இறங்கி நின்று பேசிக் கொண்டிருந்தவர்களை சந்தேகத்தின் பேரில் பிடித்து விசாரித்து அவர்களுடைய பொருட்களை சோதனை செய்யும் போது 39 எண்ணிக்கை உள்ள 500 ரூபாய் கள்ள நோட்டுகள் கிடைத்தது. அவர்களிடமிருந்து 2 செல்போன்களையும் பறிமுதல் செய்தோம். ஒரிஜினல் நோட்டு ரூபாய் 220 அவரிடமிருந்து பறிமுதல் செய்து நிலையம் கொண்டு வந்து மேலும் முதல் தகவல் அறிக்கை தகவல் செய்து மற்ற இன்வெஸ்டிகேஷன் மேற்கொண்டுள்ளோம். மயில்சாமி மற்றும் ரகுமான் தவிர இந்த கடத்தல் தொழிலில் வேறு நபர்கள் யாரும் ஈடுபட்டுள்ளனரா என்பது குறித்தும் CBCID போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நெல்லை அருகே காரை கடத்தி டிரைவரை கொலை செய்த 6 பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்துள்ளனர்.
நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள சோலைப்புறத்தைச் சேர்ந்த ஆறுமுகக்குட்டி என்பவர் தனக்கு சொந்தமான காரை வாடகைக்கு ஓட்டி வந்தார். கடந்த 4ஆம் தேதி ஆறுமுகக்குட்டியை அணுகிய சிலர் செங்கோட்டைக்கு செல்வதற்கு வாடகை கார் வேண்டும் என்று கூறி அவரை திசையன் விளை நோக்கி அழைத்துச் சென்றனர். திசையன் விளை அணைக்கரை பெருங்குளம் சாலையில் சென்றபோது ஆறுமுகக்குட்டியை அந்த கும்பல் கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு தப்பி சென்றது. இது தொடர்பாக ஆறுமுகக்குட்டியின் மனைவி பாண்டியம்மாள் கொடுத்த புகாரை தொடர்ந்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர். வள்ளியூரில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது ஆறுமுகக்குட்டியின் காரை கடத்தி சுற்றித் திரிந்த வள்ளியூர் கோட்டையடியைச் சேர்ந்த சுதாகர், வசந்த், அம்பாசமுத்திரம் கார்த்திக், ராஜேந்திரன் உட்பட 6 பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் நடந்த விசாரணையில் ஆறுமுகக்குட்டியை கொலை செய்து காரை கடத்தியது தெரிய வந்தது. 7/1/2014 பெருங்குளம் அப்படிங்கிற இடத்துல ஒரு அன்ஐடென்டிஃபைட் டெட் பாடி டீகம்போஸ் ஸ்டேஜ்ல இருந்துச்சு. அது வந்து சில காயங்களோட இருந்தனால அதை மர்டர் 302 செக்ஷன்ல வந்து ஒரு மர்டர் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. 3 ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணிட்டு இமிடியேட்டா டிஎஸ்பியோட சூப்பர்விஷன்ல அந்த டீம் எல்லாம் அந்த ஸ்வங் இன் ஆக்ஷன். இப்போ யாரு பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சில சயின்டிபிக் க்ளூஸை வச்சு ப்ரொசீட் பண்ணாங்க ஸ்பெஷல் டீம். அதுல வந்து 5 பேரை செக்யூர் பண்ணிருக்காங்க. அவங்க வந்து கன்ஃபஸ் பண்றாங்க, நான் தான் இந்த மாதிரி மர்டர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது கூட இல்லாம இந்த வண்டியை வந்து அங்க இருந்து இந்த வண்டியை எடுத்துட்டு போக உதவி செஞ்ச மகாலிங்கம் அப்படிங்கிறவரை அம்பாசமுத்திரம் செக்யூர் பண்ணிருக்காங்க. 9 கேசஸ் வந்து பண்ணிருக்காங்க. இது ஒரு குரூப் ஆஃப் அரௌண்ட் 11 பீப்புள். ஏற்கனவே இந்த கும்பல் கார் கடத்தல் வழக்கில் சிக்கியுள்ள நிலையில் இச்சம்பவத்தில் தொடர்புடைய மேலும் 5 பேரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். நெல்லையப்பர் கோவிலில் தைப்பூச விழாவிற்கான கொடியேற்றம் கோலாகலமாக நடந்தது. தமிழகத்தின் முக்கிய சிவாலயங்களில் ஒன்றான நெல்லையப்பர் கோவிலில் ஆண்டுதோறும் தைப்பூச திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும். இந்த ஆண்டு தைப்பூச விழாவிற்கான கொடியேற்றம் புதன்கிழமை அன்று நடந்தது. கோவில் நந்தி முன்பாக உள்ள கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க கொடியேற்றப்பட்டது. தொடர்ந்து 10 நாட்கள் நடக்க இருக்கும் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான நெல்லுக்கு வேலியிட்ட நிகழ்ச்சி வரும் 11ஆம் தேதியும் 17ஆம் தேதி தைப்பூச தீர்த்தவாரியும் நடக்கிறது. டில்லியில் நடக்கவுள்ள உலக ஹாக்கி லீக் போட்டிக்கான கோப்பை டில்லியில் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஹாக்கி வேர்ல்ட் லீக் எனும் பெயரில் ஆடவருக்கான உலக ஹாக்கி போட்டி டில்லியில் உள்ள மேஜர் தியான் சந்த் ஸ்டேடியத்தில் ஜனவரி 10ஆம் தேதி துவங்கி 18ஆம் தேதி வரை நடக்கிறது. இந்தியா, பெல்ஜியம், ஆஸ்திரேலியா, நெதர்லாந்து, நியூசிலாந்து, ஜெர்மனி, அர்ஜென்டினா, இங்கிலாந்து ஆகிய 8 அணிகள் மோதும் இப்போட்டிக்கான வெற்றி கோப்பை அறிமுக விழா டில்லியில் நடந்தது. 8 அணிகளின் கேப்டன்கள் ஒரு சேர கோப்பையை அறிமுகப்படுத்தினர். இந்திய அணியின் கேப்டன் சர்தார் சிங் கூறுகையில், உலக கோப்பை போட்டிக்கான அணி தேர்வுக்கு முன்பாக இப்போட்டி நடப்பதால் இதை மிகவும் முக்கியமானதாக கருதுவதாக தெரிவித்தார். बिल्कुल, क्योंकि नेक्स्ट जो अभी हमारे टूर्नामेंट है बहुत ज्यादा इम्पोर्टेंट है, क्योंकि ये सही टाइम भी है वर्ल्ड कप से पहले सिलेक्शन का. तो सभी प्लेयर्स मेरे हिसाब से जो इस टूर्नामेंट में बेस्ट परफॉर्म करेगा, क्योंकि पूरी टीम बेस्ट आई है, फुल प्लेयर्स के साथ हैं, तो हमें सिलेक्शन का भी अच्छा चांस है. इस टूर्नामेंट में हम देख सकते हैं कि कौन सा प्लेयर डिजर्व करता है, क्योंकि हमारे अभी बैक टू बैक टूर्नामेंट्स हैं. वर्ल्ड कप है, उसके बाद कॉमनवेल्थ गेम्स, एशियन गेम, क्योंकि वो कंट्री के लिए बहुत ज्यादा इंपॉर्टेंट है, हॉकी के लिए बहुत ज्यादा इंपॉर्टेंट है. விழாவில் சர்வதேச ஹாக்கி சம்மேளன தலைவர் லியாண்டோ நெக்ரே, ஹாக்கி இந்தியா அமைப்பின் பொதுச் செயலாளர் நாரீந்தர் பாத்ரா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தங்கத்தின் விலையில் வியாழக்கிழமை அன்று ஒரு சவரனுக்கு 24 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 22,160 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,770 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 20 காசுகள் அதிகரித்து 47 ரூபாய் 10 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 44,000 ரூபாயாக இருந்தது. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் மாணவ மாணவிகள் ஒன்று கூடி சமத்துவ பொங்கலை கொண்டாடினர். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை வரும் செவ்வாய்க்கிழமை அன்று கொண்டாடப்படுகிறது. இந்த பண்டிகையை முன்னிட்டு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. துணைவேந்தர் திருமலை தலைமையில் மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள் ஒன்றிணைந்து பொங்கல் வைத்து மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். பாரம்பரிய முறைப்படி மண்பானை வைத்து மஞ்சள் கட்டி கரும்பு பந்தல் போட்டு பொங்கல் வைக்கப்பட்டது. தமிழ் யூனிவர்சிட்டி இங்க தமிழ் பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க தமிழர் முறைப்படி
இந்த பொங்கலை கொண்டாடுறோம். நாட்டுப்புறவியல் துறை சார்பா இந்த வருஷம் நாங்க செஞ்சிட்டு இருக்கோம். தொடர்ந்து ஒரு 10 வருஷமா அந்த மாதிரி செஞ்சிட்டு இருக்கோம். நாட்டுப்புறவியல் துறை சார்பா தமிழர் புது பானை புது பானை வாங்கி தமிழர் முறைப்படி எப்படி செய்வாங்களா, கரும்புல பந்தல் கட்டி எல்லாம் பண்ணி நாங்க ரொம்ப விசேஷமா அதை கொண்டாடிட்டு இருக்கோம். இந்நிகழ்ச்சியை முன்னிட்டு மாணவிகளுக்கு நடத்தப்பட்ட கோலப்போட்டியில் பலர் ஆர்வமுடன் கலந்து கொண்டு வண்ணமயமான கோலங்களை போட்டனர். மேலும் மாணவ மாணவிகளின் குச்சிப்புடி, கரகாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளும் நடந்தன. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.